சார்ஜரோட பாயிண்ட்ல ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு ஹஸ்பண்டோட கையில வச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாம்பு எடுத்து அவனோட தலையில சுத்தி வச்சுட்டு உடனே பாம்பு வந்துருச்சுன்னு கத்துறா. அவன் உடனே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். பயத்துல பாம்பை தூக்கி கீழே வீசிடுறான். அதை கட்டில இவ தள்ளி விட்டுறா. ஆனா இவன்ட்டு அந்த பாம்பு வெளியே ஓடிருச்சுங்கிற மாதிரி பொய் சொல்றா. பாம்பு எங்கேயாவது அவன் உடம்புல கடிச்சிருக்கான்னு பாக்குறான். 2 டாட் இருக்கிறத பார்த்து பாம்பு கடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே அவ தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி அதுல ஒரு மாத்திரையை போட்டு கொடுத்துடுறா. அவனும் அந்த தண்ணியை குடிச்ச உடனே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு வெளியே வரும்போது அவனோட ஒய்ஃப் இவனோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருப்பான். அந்த பாம்பு கடிச்சதுல அவன் இறந்துட்டாங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க. என்ன எல்லாரும் என்னை வச்சு விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த டேபிள் தான் தட்டி கட்டுறா. அவங்களுக்கு எதுவும் தெரியல, அதாவது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகுக்காக வச்சிருந்த பூத்தொட்டி எடுத்து உடைக்கிறான். அவனோட ஒய்ஃப் உடனே ஷாக் ஆகுறா. பக்கத்துல இருக்க சிக்னல் கொடுத்த உடனே அழுகிற மாதிரி ஆக்ஷனை போடுறா. ஆனா அவன் அங்க இருக்கிற மாதிரியே அவங்க காட்டிக்கல. என்னடா நடக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்று இருக்கான். பார்த்தா திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு உன் உயிரை நான் தான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். நீ ஆல்ரெடி இறந்துட்ட, உன்னோட ஆவி மட்டும் தான் இங்க இருக்கு, உன்னை நான் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாலுமே என்ன மேல் லோகத்தை கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஆளு ஆமான்னு சொல்றான். சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நின்ன உடனே அவன் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணாலும் என் பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் எடுத்து அவனை சுத்தி போட்டுக்கிறான். ஆனா இவன் என்னதான் பவுடர் போட்டாலும் அவன் அதுக்குள்ள அசால்ட்டா வந்துருவான். இவன் ஏதோ மேல் லோகத்துல இருந்தெல்லாம் வந்தவன் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். இவன் உண்மையாலுமே கூட்டிட்டு போயிருவான்னு அவனோட வீட்டுல இருக்க ஜன்னலை திறந்து குதிச்சு தப்பிச்சிடலான்னு போவான். அதுக்குள்ள இந்த ஆள் வந்து அவனை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் போட்டுருவான். நீ உயிரோட இருக்க, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன வேணா கேளு, நான் அதை தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ எனக்கு உண்மை சொன்னா போதும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் போய் சோஃபால உட்காந்து ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறான். அவனோட பேரு, எங்க வளர்ந்தான், ஏது என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த குச்சி எடுத்துட்டு வந்து இவன் கழுத்துல வச்சு மிரட்டுறான். இந்த துணி ஓண்டதா இருந்தது, இது யாரோடதுன்னு கேட்பான். இதுக்கான உண்மை சொன்னா போதும், நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு ஆசை காட்டின உடனே அவனும் உயிர் போயிருங்கிற பயத்துல உண்மை எல்லாத்தையும் சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் எனக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உண்மை கிடைச்சிருச்சு, நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவன் உயிரோட தான் இருக்கான்ட்டு அப்பதான் புரியுது. ஏன்னா அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவனோட ஒய்ஃப் உடனே இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்க ஆரம்பிப்பா. ஏன்னா இது எல்லாமே இவளோட பிளான் தான்.